நாம் பிறந்தது முதல் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களிலும் பாவ புண்ணியங்கள் இருக்கின்றன. இன்று புண்ணியத்திற்கு யாரும் மதிப்பு கொடுத்ததாக தெரியவில்லை. பணம் எந்த வகையில் வந்தாலும் பரவாயில்லை, அது ஒன்று இருந்தால் போதும், எல்லா குறையும் மறைந்துவிடும். பண்பு இல்லை என்றாலும் சரி, குணம் இல்லை என்றாலும் சரி, அழகில்லை என்றாலும் சரி, இந்த பணம் அத்துணை விஷயத்தையும் சரியாக்கிவிடும். அதே வேளையில் நல்ல மனமுடைய, நல்ல பண்புடைய, நல்ல அழகுடைய என எல்லாம் உடையவராக இருந்தாலும் பணம் இல்லை என்றால் எத்தனை குறைகள் இருக்கின்றதோ அத்தனையும் அவர்கள் மீது திணிக்கப்படுகிறது. இது எல்லாம் மனிதர்கள் செய்யும் பிரிவினை மட்டும்தான். நாம் எந்த வழியில் பணம் சம்பாதிக்கின்றோம் என்பதில் புண்ணியம் இருக்கிறது. அதை எப்படி செலவு செய்கிறோம் என்பதிலும் புண்ணியம் இருக்கிறது. ஏழை பணக்காரன் என்று இறைவன் அருள் புரிவதில்லை. நல்ல மனமுடைய மனிதருக்குத்தான் அருள் செய்வான். பொருள் செல்வம் மறையக்கூடியது, அருள் செல்வம் அழியாதது. இறைவனின் அருள் பெற்றால் 16 வகையான செல்வமும் கிட்டும். நாம் செய்த புண்ணியத்திற்கு என்றும் பலன் உண்டு. அந்த பலன் நமக்கு வாழ்க்கை முழுவதும் திருச்செந்தூர் முருகன் அருளை பெற்றுத்தரும்.